Hi friends, welcome back to Tamil Amazing Facts. இன்னைக்கு நாம YouTubers செஞ்ச சில கிரேசியான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இதே டாபிக்ல நாம ஏற்கனவே 4 பார்ட் போட்டிருக்கோம். அத பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஐகார்ட்ல அதோட லிங்க் தர மறக்காம போய் அதையும் பாத்துருங்க. இந்த வீடியோவும் வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. Nokia 3310 வெர்சஸ் மிக்சர் பிளெண்டர். இந்த உலகத்துல டைமண்டுக்கு அடுத்தது ஸ்ட்ராங் ஆனது எதுன்னு கேட்டா நோக்கியா 3310 போனா தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நியூக்ளியர் மிசைல் அட்டாக்ல கூட இது தப்பிச்சிரும். ஆனா இந்த நோக்கியா 3310 மொபைல வீட்ல யூஸ் பண்ற மிக்சில போட்டு அரைச்சா உடையுமா என்ன? எனக்கு தெரிஞ்சு மிக்சியோட பிளேடு தான் உடையும் நினைக்கிறேன். சரி வாங்க அதையும் பாத்துடலாம். சல்லி சல்லியா நொறுக்கிடுச்சு பாத்தீங்களா? நான் மிக்சியோட பிளேட் தான் உடையும் நினைச்சேன். ஆனா போன் சுக்கு நூறா சட்னி ஆயிடுச்சு. இன்சைட் மில்டன் ஹீட் ப்ரூஃப் பாட்டில். மில்டனோட இந்த ஹீட் ஆர் கூல் பாட்டில நிறைய பேர் யூஸ் பண்ணி இருந்திருப்பீங்க. ஆனா இந்த பாட்டிலுக்குள்ள என்னதான் இருக்கு, இது எப்படி ஹீட்டையும் கோல்டையும் தக்க வச்சுக்குது அப்படின்னு என்னைக்காவது நீங்க நினைச்சு பாத்துருக்கீங்களா என்ன? சரி வாங்க அதையும் பாத்துடலாம். तो भाई इस बार सारा जो खेल है वो हमारे सामने आ गया है. जो हमारी बोतल थी उसके अंदर एक और बोतल है. நீங்க இப்ப பார்த்த மாதிரி மில்டனோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லேயருக்கு உள்ள இன்னொரு பாட்டில் இருக்கு. இந்த ரெண்டு பாட்டிலுக்கு நடுவுல கேப் இருக்கு பாத்தீங்களா? அதுல இருக்க வேக்யூம் தான் உள்ள இருக்க ஹீட்டை வெளியிலயும் வெளியில இருக்க ஹீட்டை உள்ளயும் போகாம தடுக்குது. சரி இந்த பாட்டிலுக்குள்ள அலுமினியத்தை உருக்குன லாவாவை ஊத்துனா தாக்கு பிடிக்குதான்னு பாத்துடலாமா? வெளியில செதறின லாவா எல்லாம் உடனே சாலிடா மாறிடுச்சு பாத்தீங்களா? ஆனா உள்ள ஊத்துறது மட்டும் அப்படியே லிக்விட் ஸ்டேட்ல கிட்டத்தட்ட அரை மணி நேரம் தாக்கு பிடிச்சிருக்கு. அதுவும் பாட்டிலோட கேப் ஓபன்ல இருக்கும் போது. சரி அதுக்குள்ள தண்ணி ஊத்துனா என்ன ஆகுதுன்னு பாருங்க. செம்மையா தெரிக்குது இல்ல? புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் வெர்சஸ் ஷ்ரெட்டர். இதுதான் புல்லட் ப்ரூஃப் கிளாஸ். மோடிஜியோட கார்லயும் இந்த கிளாஸ் தான் இருக்கு. இது எவ்வளவு ஸ்ட்ராங் அப்படின்றது இத பார்த்தாலே உங்களுக்கு புரியும். மிஸ்டர் இந்தியன் ஹேக்கர் புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் மேல இந்த சுத்தியலை வச்சு என்ன அடி அடிக்கிறாருன்னு பாருங்க. எவ்வளவு ஃபோர்ஸ்ல அடிச்சதுக்கு அப்புறமும் அந்த கிளாஸ ஃபுல்லா உடைக்கவே முடியல. சரி ஷ்ரெட்டர்ல இந்த கிளாஸ போட்டா என்ன ஆகும் அதையும் செக் பண்ணி பார்த்துலாம் வாங்க. ஓரளவுக்கு உடையுன்னு பார்த்தா சுக்குநூறு ஆக்கிடுச்சு. கார் வெர்சஸ் எல்என்டி மிஷின். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இத பாருங்க. மிலிட்டரி டேங்கர் காரை எப்படி சுக்குநூறு ஆகிடுச்சு பாத்தீங்களா? இதே மாதிரி எல்என்டி மிஷின் கார் மேல ஏறினா என்ன ஆகும்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மிஷினும் காரை விட்டு வைக்கல, சுக்கு நூறாக்கிடுச்சு. டீ வித் ஃப்ளவர் பாட். நம்ம ஊர்ல எங்க பார்த்தாலும் டீ கடை இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம எல்லாமே டீ வெறியர்கள்னே சொல்லலாம். ஆனா அந்த டீயை புஷ்பானத்தை வச்சு உருவாக்க முடியுமான்னு பாத்துடலாமா? இதையும் ஒருத்தர் ட்ரை பண்ணி பார்த்திருக்காரு.
ஒரு யூடியூபர் மண்பானைக்குள்ள பால் டீ தூள் எல்லாத்தையுமே போட்டுட்டு அதுக்கு கீழே 1 by 1 புஸ்வானத்தை கொளுத்தி வச்சிருக்காரு. அவர் நினைச்ச மாதிரியே புஸ்வானம் நல்லா எரிய பானையும் ஹீட் ஆக டீயும் உருவாயிடுச்சு. ஆனா என்ன பண்றது, டீயோட டேஸ்ட் படு கேவலமா இருந்திருக்கு. ஏர்பேக்ஸ் இன் ஸ்லோ மோஷன். கார் ஓட்டிட்டு இருக்கும் போது காரை ஏதாவது ஒரு புளிய மரத்துல போய் விட்டா உள்ள ஊதி வச்சிருக்க ஏர் பேக் வெளியில வந்து நம்ம உசுரை காப்பாத்தும்ல, அது எப்படி வெளியில வருதுன்னு ஸ்லோ மோஷன்ல பாத்துடலாமா? செம பவரா ஓபன் ஆகுதுல. சரி, இந்த ஏர் பேக் மேல யாராவது போய் உக்காந்து அந்நேரம் ஏர் பேக் ஓபன் ஆனா அதையும் பாத்துடலாமா? எப்பாடே டம்மி இந்த இடத்துல மனுஷன் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா 10-15 எலும்பாவது உடஞ்சிருக்கும். இது கூட பரவாயில்ல, லாக்கர்ல ஏர் பேக் வச்சா லாக்கரே தெரிக்குது. அதையும் பாருங்க. சும்மா சொல்லக்கூடாது, ஏர் பேக் செம பவர்ஃபுல் தான் போல. ஐபோன் அண்ட் நோக்கியா வெர்சஸ் அனிமல் ட்ராப். அனிமல் ட்ராப்ல நோக்கியா போனையும் ஐபோனையும் வச்சா எது தப்பிக்குதுன்னு பாத்துடலாமா? ஐபோன் சுக்குநூறா உடஞ்சு வளைஞ்சிருச்சு, ஆன் கூட ஆகல. சரி, நோக்கியா போன் சர்வைவ் ஆகுதான்னு பாத்துடலாமா? இதுல போனோட டிஸ்பிளேவும் போயிடுச்சு, பேக் கவரும் உடஞ்சிருச்சு. ஆனா அதிசயத்தை பாருங்களேன், போன் ஒர்க் ஆகுது. என்ன வேணா சொல்லுங்களேன், செங்கல் தான். புல்லட் வெர்சஸ் கேஸ் டார்ச். கேஸ் டார்ச்சை வச்சு புல்லட்டை உருக்குனா அதுக்குள்ள இருக்க கன் பவுடர் வெடிக்குமா என்ன? வாங்க செக் பண்ணி பாத்துடலாம். வெடியுன்னு பார்த்தா கன் பவுடரும் உருகிடுச்சு, புல்லட்டும் உருகிடுச்சு. ஓல்ட் ஆர்மி ஹெல்மெட் வெர்சஸ் நியூ ஆர்மி ஹெல்மெட். அந்த காலத்துல யூஸ் பண்ண ஆர்மி ஹெல்மெட்டையும் இப்ப யூஸ் பண்ற ஆர்மி ஹெல்மெட்டையும் ஹைட்ராலிக் பிரஸ்ல வச்சு பார்த்தா எது தப்பிக்குதுன்னு பாத்துடலாமா? அந்த காலத்துல யூஸ் பண்ண ஆர்மி ஹெல்மெட்டை ஹைட்ராலிக் பிரஸ்ல வச்சு பார்த்தா கிட்டத்தட்ட 5 டன் வெயிட் வரைக்கும் அசால்ட்டா தாங்குது. அதுக்கப்புறம் பிரஷரை ஏத்த 10 டன் வெயிட்ல தான் இது உடையுது. அது மட்டும் இல்ல, இதால ஹைட்ராலிக் மிஷின்லயே ஏகப்பட்ட ஸ்கிராட்ச் உருவாயிடுச்சுன்னா பாத்துக்கோங்களேன். இப்ப புது ஹெல்மெட்டை ஹைட்ராலிக் பிரஸ்ல வச்சு பார்த்தா வெறும் 2 டன் வெயிட்ல இந்த ஹெல்மெட் உடைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பழைய ஹெல்மெட் ஸ்ட்ராங்கா இல்ல புது ஹெல்மெட் ஸ்ட்ராங்கான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான பல இன்ஃபர்மேஷன் நான் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரணுமா? அப்ப மறக்காம நம்ம தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும்.